சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியான வைர வியாபாரி நீரவ் மோடியை இந்தியாவுக்கு கொண்டுவர பல ஆண்டுகளாக முயற்சி நடக்கிறது. தற்போது அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை மற்றும் வருமான வரித்துறை லண்டனில் உள்ள வெஸ்ட்மின்ஸ்டர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளன. அந்த மனுவில் நீரவ் மோடி நாடு கடத்தப்பட்ட பின் அவர் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படாது எனவும், எதிர்காலத்தில் அவசியம் ஏற்பட்டால் அது பிரிட்டன் உயர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் மட்டுமே செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பண மோசடி மற்றும் ஊழல் வழக்குகளிலேயே விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. முன்னதாக நீரவ் மோடி தனது மனநிலை பாதிப்பு காரணமாக இந்தியாவுக்கு அனுப்பக்கூடாது என்று முறையிட்டிருந்தார். ஆனால் பிரிட்டன் உயர் நீதிமன்றம் அந்த வாதத்தை நிராகரித்து மும்பை ஆர்தர் ரோடு சிறையில் அவர் பாதுகாப்பாக வைக்கப்படுவார் என்ற இந்திய அரசின் உறுதியை ஏற்றுக்கொண்டது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற மனுவை நீரவ் மோடி தாக்கல் செய்திருப்பதனால் நவம்பர் 23 விசாரணை நடைபெறவுள்ளது. 2019 ஆண்டு இந்தியாவின் கோரிக்கையின் பேரில் லண்டனில் கைது செய்யப்பட்ட நீரவ் மோடி 6 ஆண்டுகளாக அங்குள்ள சிறையில் உள்ளார். மே மாதத்தில் அவர் தாக்கல் செய்த 8வது ஜாமீன் மனுவும் நிராகரிக்கப்பட்டது. இதற்கு இடையில் நீரவ் மோடியின் சகோதரர் நேஹால் மோடி அமெரிக்காவில் பண மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தங்கம், வைரம் உள்ளிட்டவற்றை துபாய், ஹாங்காங் வழியாக சட்டவிரோதமாக கடத்தியதாகவும் சாட்சிகளை அச்சுறுத்தியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது.